கதை நேரம். வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து சிறுகதைகளை, குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வார வாரம் உங்களை சந்திப்பதும் நீங்கள் என்னோடு கலந்திருப்பதும் மிகவும் சுவையான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து கதைக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு சித்தப்பா. இந்த கதை என்னோடய சகோதரி கௌசல்யா 2 வீடியோ அனுப்பிச்சாங்க. ஆனால் இந்த 2 வீடியோ பாருங்கள், இதுலேருந்து உங்களால் ஒரு கதை புனைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் பார்த்த உடனே நமக்கு தான் ஒரு புள்ளி வச்சா கோடு போட்டு ரோடு போட்டு வண்டி ஓட்டிடுவோமே, ஒரு கதை புனைஞ்சிட்டேன். உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கதைக்குள்ளே போகலாம். சித்தப்பா. எங்கள் சித்தப்பா நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேட்டாங்கன்னா கமலஹாசன் நான் சொல்லுவேன், தெரியலையேப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர். எங்கள் சொந்தக்காரங்க மதியிலெல்லாம் அவருக்கு பேர் சுடுகுள். கராராக பேசுவார், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், எரிஞ்சு விடுவார், சிடுமூஞ்சியாக இருப்பார். அதனால் சுடுகுள் அப்படின்னாங்கன்னா எங்கள் வட்டாரத்தில் தெரியும், இது எங்கள் சித்தப்பா அப்படின்னு. ஆனால் நான் ஏன் சொல்ல மாட்டேன்றதுக்கு ஒரு முதல் காரணம் என்னென்னா, ஒரே நாளில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சாலை விபத்தில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு இவங்க 2 பிள்ளைங்க தான். எங்கள் அப்பா சரியாக படிக்கலை. ஒரு கம்பெனியில், சின்ன கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை செய்கிறாரு. சொல்ப வருமானம் தான். நானும் எங்கள் அக்காவும் வீட்டில் இருந்தோம். எங்கள் 4 பேருக்கு வயிற்ற கழுவுதே ரொம்ப கஷ்டம். சித்தப்பா நல்லா படித்தார். அப்போது ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் ஃபோர்மேனாக இருந்தார், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில். நல்ல வருமானம் அவருக்கு. இந்த நிகழ்வுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி சித்தி இறந்துட்டாங்க. ஒரு பெரிய நோய் அதில் இறந்துட்டாங்க. அது வரைக்கும் பாட்டி அவர் கூட தான் இருந்தாங்க. தாத்தா முன்னாடி இறந்துட்டு இருந்தார். இவங்க சித்தி இறந்த உடனே எங்கள் சித்தப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு, அதான் எங்கள் பாட்டியை கொண்டு போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டு வந்துட்டார். அதில் எல்லாருக்கும் பெரிய வருத்தம். இருக்கிறதே 2 பிள்ளைங்க. பெரிய பிள்ளைனால பார்த்துக்க முடியாது, 2வது பிள்ளை பார்த்துக்கலாம்ல, அந்த அம்மா வீட்டுக்கு ஒத்தாசையாக தானே இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு காழ்ப்புணர்ச்சி. சரி, அவர் போய் கேட்குற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு உடனே, அது காலையில் அவங்க 2 பேரும் ஏதோ மார்க்கெட்டுக்கு போனாங்க. போகும்போது ஒரு பழைய டிவி ஸ்விஃப்ட் வச்சுருந்தார் எங்கள் அப்பா அம்மாவும். அதில் போகும்போது பின்னாடி ஏதோ ஒரு வாகனம் இடித்து அவன் போயிட்டான், ஹிட் அண்ட் ரன். இவங்க 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. எங்கள் சித்தப்பா தான் எல்லாத்தையும் எடுத்து முடித்து அன்றைக்கெல்லாம் அடக்கெல்லாம் முடித்து, மற்ற செலவு அவர் தான் பார்த்தார். முடிச்சுட்டு எல்லோரும் அன்றைக்கி மாலையில் வந்த உடனே எங்கள் மாமா, பெரிய மாமா அவர் தான், எங்கள் அம்மாவுடைய அக்கா அண்ணன், அவர் இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறது, எங்கே கொண்டு போய் விடுறது, யார் பார்த்துக்குது அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் எங்கள் சித்தப்பா, நான் கூப்பிட்டு போய் வளர்க்குறேன் அப்படின்ட்டார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இவன் பெத்த அம்மாவே அனுப்பிச்சி விட்டான், அண்ணன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்றானே அப்படின்னோடனே எங்கள் மாமி கேட்டாங்க. அவங்க தான் வீட்டில் பெரியவங்க. எப்படி தம்பி பார்த்துக்குவீங்க பிள்ளைங்கள, 2ம் சின்ன பிள்ளைங்க. அப்போ எனக்கு 4 வயசு, எங்கள் அக்கா சாந்திக்கு 8 வயசு. எப்படி பார்த்துக்குவ தம்பி நீ குழந்தைங்களன்னு? இல்லை, நாங்கள் வேலைக்கு ஒரு ஆளை நான் நியமிச்சிட்டேன். இந்த வேலைங்கள்லாம் செய்யும்போதே அதே நான் அவங்களுக்கு சொல்லி வர சொல்லிட்டேன். நாளையிலேருந்து அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க. மேல் வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க, சமையல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க. இந்த பிள்ளைங்க படிக்கிறத கண்டினியூ பண்ணிட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ ஒரு நல்ல மனசாகிட்டுக்கிறானே வேன் அப்படின்ட்டு. கூப்பிட்டு போயிட்டார். அவங்க வீட்டில் நல்ல பெரிய வீடு, சொந்த வீடு. நாங்கள் இதெல்லாம் வாடகை வீடு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டோம். அந்த வீட்டில் எங்களுக்குன்னு ஒரு தனி அறை, எனக்கும் எங்கள் அக்காவுக்கும். அந்த வீட்டில் இருந்தார். முதல்லலாம் கொஞ்சம் சரியாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா எங்கள் அக்காவை நல்லாவே எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க. 8 வயசுனாலும் வீடு பெருக்குறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையுமே செய்வாங்க. சமையல் மட்டும் தெரியாது. அந்த வேலைக்காரம்மா சமையல் பண்ணின்னு இருப்பாங்க. அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சமையலும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு 2 வருஷம் நாங்கள் இருந்தோம். அந்த சமயத்துக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போது எங்கள் அக்கா சொன்னா சித்தப்பாட்ட, சித்தப்பா சமையல்லாம் நானே பார்த்துக்கிறேன்.
கேட்டேன், என்னம்மா உனக்கு 10 வயசு தானே ஆச்சு, நீ எப்படி பார்த்துக்குவேன்னார். இல்லை நான் பார்த்துக்குறேன் சித்தப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. எங்கள் சித்தப்பா ஃபேக்ட்ரி காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். 8 மணிக்கெலாம் அவருக்கு டிஃபன் கொடுத்துடணும், மதியம் சாப்பாடு கட்டி கொடுத்துடணும். எங்கள் அக்கா இந்த வேலையெல்லாம் செய்வேன், கூட நானும் 5 மணிக்கெலாம் எழுந்துருவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். முடிச்சுட்டு சமையல் அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். மதியம் நாங்களும் சாப்பாடு எடுத்துன்னு வீடை போட்டு கிளம்பிடுவோம். என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் சித்தப்பா வந்து முதல்லலாம் என்ன குமரன்ற பேரை கூப்பிட்டுப்பார். அப்புறம் இன்னும் தெரியல, அதுக்கப்புறம் என்ன டேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், எப்போ வேணாலும் டேய் அப்படின்னா நான் அவர் முன்னாடி போய் நிற்கணும். எங்கள் அக்காவையும் முதல்ல சாந்தின்னு கூப்பிட்டுருந்தவர், அப்புறமா ஏமா இங்கே வா, இது எடுத்துன்னு போ, ஏமா அதை செய், இப்படி தான் பேசுவார். அதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. ஆனால் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன் இவர் இப்படி வந்து நம்மளை ஒரு பேர் வச்சு கூப்பிடக்கூடத்துக்கு இல்லையா, நம்ம அவ்வளோ கூட அருகதையெல்லாம் போயிட்டோமான்னு அப்பப்போ ரொம்ப பொறுமுவா புலம்புவா. நான் சொல்லுவேன், அக்கா அதெல்லாம் விடுக்கா அப்படின்னேன். அப்புறம் எங்கள் அக்கா +2 முடித்த உடனே அவர் என்ன பண்ணார், அவருடைய ஃப்ரெண்டோடைய ஒரு ரெடிமேட் கடை இருக்குது, அங்கே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துட்டார். அது மறுபடியும் எல்லா சொந்தக்காரங்களுக்கும், இதுக்கா பொண்ணை +2 வரையும் படிக்க வச்சான் பார்த்தியா, கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணல. அக்கா வேலைக்கு போக ஆரம்பித்தா. 8,000 ரூபாய் சம்பளம் அவளுக்கு. போயிட்டு வருவா, சம்பள காசு எடுத்துன்னு வந்து கொண்டாந்து அப்படியே சித்தப்பாட்ட கொடுத்துடணும். அவர் மாத செலவுக்கு ஒரு பணம் கொடுப்பார். அப்புறம் நான் இப்போ 8வது படிச்சிருந்தேன். நானும் வந்து +2 முடித்த உடனே கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அங்கே அந்த ரெடிமேட் ஷாப்பில் எங்கள் அக்காவோட வேலை செஞ்ச இன்னொரு அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனாலும் அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்க. எங்கள் சித்தப்பா என்னையும் கூட்டின்னு அந்த கடையில் விட்டார். என்ன அந்த கடையிலன்னா, அந்த ஓனரு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட், எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டாச்சு, எப்படி இருப்பார், அவரும் சரியான சிடுமூஞ்சி. எங்கள் அக்கா சொல்ல, டேய் இவர் சிரித்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லடா அப்படிம்பார். கடுன்னு தான் இருப்பார், எப்போ பாரு எரிச்சலாக விழுவார். ஆனால் இதே கஸ்டமர் இருந்தாங்கன்னா அப்படியே நல்லா குழஞ்சி பேசுவார்னா வியாபாரம் ஆகணும்ல. ஆனால் இந்த 2 அக்காங்கிட்டேயும் வந்து அவர் எப்போவுமே ஒரு கோபமாக தான் பேசின்னு இருப்பார். அங்கே வந்து உட்காரக்கூடாது, நின்றுனே தான் இருக்கணும். எதுவும் ஸ்டூல் எதுவுமே கிடையாது. கவுண்டருக்கு பின்னாடி இவங்க நின்று இருக்கணும். கஸ்டமர் வந்தாலும் சரி வரலாலும் சரி 3 நாள் நிற்கணும். முதல்லலாம் எங்கள் அக்கா ரொம்ப கால் வலின்னு கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அப்படியே பழகிடுச்சு, 4 வருஷம் ஆகிடுச்சே. இப்போ அக்கா கூட நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அக்காவும் தம்பியும் ஒரே இடத்துல வேலை செஞ்சோம். அந்த ஓனர் எங்கிட்டே அதே மாதிரி தான் இருப்பார். கால் எப்போ நின்று வலிக்கும். ஒரு நாள் என்னாச்சு, எங்கள் சித்தப்பா வந்து அவங்க ஆஃபீஸ் மேனேஜர்லாம், அவர் இப்போ சூப்பர்வைசர், மேனேஜருங்க யாரோ 3 பேர் வராங்கன்ட்டு அன்றைக்கி மே தினம், அதனால் கடைலாம் விடுமுறை. அன்றைக்கி நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் சித்தப்பா என்ன சொன்னார், டேய் ஒரு மாதிரி மேனேஜர்லாம் வராங்க, போய் நல்ல ஸ்வீட்டு காரெல்லாம் வாங்கின்னு வந்தார். நான் பக்கத்து கடைக்கு போனேன். அங்கே போனால் ஒரு லட்டும் மிச்சரும் இருந்துச்சு. நான் 2த்தையும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எனக்கு போய் வரத்துக்கெல்லாம் எங்கள் சித்தப்பா ஒரு ஆக்டிவா வண்டி வாங்கி இருந்தார். அது எதுக்குன்னா வேலைங்களுக்கு தான், கடைக்கு போகிறதுக்கு, மளிகை சாமானம் வாங்கினதுக்கு, காய்கறி வாங்கினதுக்கு. மற்றபடி வந்து அதை நான் வேற எங்கேயும் எடுத்துன்னு போகக்கூடாது. போயிட்டு கொண்டாந்து விட்டுடணும். ஸ்கூலுக்கோ இல்லை வேலைக்கோ நான் வந்து வண்டி எடுத்துன்னு போகக்கூடாது. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே, என்னடா வாங்கிட்டு வந்தேன்னார். லட்டும் மிச்சரும் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மேனேஜருங்க வராங்க, சும்மா ஒரே ஒரு ஸ்வீட்டு ஒரே ஒரு காரமாக, ஏன் உனக்கு என்ன கஷ்டமாகுதா, போ லாலா கடைக்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்வீட் இருக்குன்னு ஒரு 2 ஸ்வீட்டும் 2 காரமும் வாங்கினா போனார். நான் திருப்பி வண்டி எடுத்து ஓடினேன். எங்கள் அக்காவுக்கு கோவம், இது போதாதா வரவங்களுக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். அங்கே போனால் புதுசாக மைசூர் பாக்கும் ஜாங்கிரியும் வந்துருந்துச்சு, முந்திரி பக்கோடாவும் மோட்டாஸும் இருந்துச்சு. 2த்தையும் 1/2 கிலோ வாங்கின்னு வந்தேன். வந்த உடனே அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. அக்கா என்ன பண்ணாங்க, உள்ளே எடுத்துன்னு போயிட்டு 3 கப்பில் எல்லாத்தையும் போட்டாங்க. போட்டுட்டு ஒரு தட்டில் வச்சாங்க. முதல்ல தண்ணி கொடுத்தாங்க, கொண்டு போய் வச்சேன். அப்புறம் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டாந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ அக்கா காஃபி போட்டு என்னை கூப்பிட்டு எடுத்துன்னு போய் கும்புறான்னாங்க. எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அதுக்குள்ளே சித்தப்பா ஏதோ மாடி மேலே ஏதோ இருக்குதுனால போய் எடுத்துன்னு வான்னு சொன்னார். நான் மேலே ஓடினேன். அந்நேரத்துக்கு அந்த ஒரு மேனேஜர் கேட்டிருக்காரு சித்தப்பாட்ட, ஏன்பா என்ன உங்கள் உறவுக்கார பையனா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இல்லை வேலைக்கார பையன்னு இருக்கார். எங்கள் அக்கா அப்போ கேட்டிருந்தாங்க உள்ள. அப்போயே குமுறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அண்ணன் பையன்னு சொன்னால் ஆனால் குறைஞ்சி போயிடுமா அவருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் போனவொடனே அக்கா என்ன ரூம்குள்ளே கூட்டின்னு போயிட்டு ஒன்று என்னை கட்டி பிடிச்சின்னு அழுதாங்க. என்னடா நம்மளை வந்து வேலைக்கார மாதிரி தான் இவர் வச்சுன்னு இருக்கிறாரு, சொந்தக்காரருக்கு சொல்கிறதுக்கு கூட ஒரு கஷ்டமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்க.
சரி விடுக்கா, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்மளை வச்சு காப்பாற்றினுக்கிறாருல இவ்வளோ நாளாக, ஒரு நாளாக 2 நாளாக 14 வருஷமாக நம்மளை பாதுகாத்துன்னு இருக்க, நம்ம அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுக்கா இருங்க கட்சியில் எங்கள் அக்காவை நான் சமாதானப்படுத்திட்டேன். இதுதான் ஒரு கஷ்டம்னா, அங்கே கடைக்கு போனால் அதுக்கு மேலே கஷ்டம். நாள் முழுக்க நின்றுனே இருக்கணும். கால் வலின்னு அப்படி இருக்கும் எனக்கு. ஒரு நாள் என்னால் தாங்க முடியல, சரியான கால் வலி. அப்படியே அழுதுன்னு இருக்கிறேன். அக்காட்ட கேட்டேன், அக்கா நான் கொஞ்ச நேரம் அந்த ஸ்டூலில் உட்காடுறேங்க்கா அப்படின்னு. இந்த இருடாடே அந்த ஓனர் திட்டுவாராடே, உனக்கு தெரியாதாடான்னு. அக்கா என்னால் ஒன்றுமே முடியலக்கா, நான் அப்படியே விழுந்துடும் போல இருக்கு, நான் போய் கேட்குறேன் அப்படின்ன உடனே, இல்லை நீ வேணாண்டா நானே போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா போய் கேட்டாங்க. ஓனர் இது மாதிரி தம்பிக்கு ரொம்ப கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் அந்த ஸ்டூலில் உட்காரட்டும் அப்படின்னு. ஓஹோ, கஸ்டமர் வரலாம் ஸ்டூலில் உட்காருவீங்க, அப்புறமா கஸ்டமர் வரும்போது ஸ்டூலில் உட்காந்துன்னு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து போட்டு அவ்வளோதான், வேற இல்லைன்னுவீங்க. அதுக்காக நான் லட்ச லட்சமாக போட்டு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிறேன். இஷ்டம் தான் வேலை செய்யுங்க, இல்லைனா அக்காவும் தம்பியும் ஒரே நாள் நின்று நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னாரு. எனக்கு அப்போ 10,000 சம்பளம், எங்கள் அக்கா 70,000 சம்பளம். மாதம் 30,000 எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அமைதியாக போயிட்டோம். போயிட்டு வேலை செஞ்சுன்னு இருந்தோம். என்னால் வலி தாங்க முடியல. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போனால் பயங்கர கால் வலி. அக்கா காலை அழுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் என்னால் எழுந்துக்கவே முடியல. உடனே அக்கா என்ன பண்ணாங்க, என்னை ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. சித்தப்பாட்ட சொன்னேன், சித்தப்பா அவனுக்கு பாருங்க கால்லாம் வீங்கிட்டு இருக்கு, கால் வலிக்குது, போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் நான். அவர் உடனே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்தா இந்த காசை வச்சுக்கோ, அங்கே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 கொடுத்தாரு. இன்றைக்கி எதுவும் சமையல் பண்ண வேணாம், நானே சமைச்சிக்கிறேன், அதை நானே வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீங்களும் வெளியே எங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 200 கொடுத்துட்டு அவர் கிளம்பி ஃபேக்ட்ரிக்கு போயிட்டார். நாங்கள் 2 பேரும் போயிட்டு டாக்டர்கிட்ட போனோம். அந்நேரத்துக்கு அக்கா ஃபோன் பண்ணி கடைக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஓனர் தம்பி கால் வலி ரொம்ப வீங்கிச்சு கால், நான் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கு, அப்படியே போயிடுங்க 2 பேரும் வராதிங்க அப்படின்னு சத்தம் போட்டார். இல்லைங்க ஓனர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சிங்க, நாளைக்கு காலையில் வந்துடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டார். 2 பேரும் அன்றைக்கி போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போய் கம்மனு படுத்துட்டோம். ஹோட்டலில் போய் அக்கா தான் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனோம். வேலைக்கு போனால் நாங்கள் நின்று வேலை செய்யறதுல 2 ஸ்டூல் போட்டுச்சு, புது ஸ்டூலுங்களா, பிளாஸ்டிக் ஸ்டூல். எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓனர் எங்கள் பசங்க பார்த்து கஸ்டமர் வரப்போ நீங்கள் ஸ்டூலில் உட்காந்துங்க அப்படின்னாரு. நான் சொல்லுங்களேன், என் கண்ணை நானே நம்ப முடியல. மாதிரி இது என்னது, நம்ம ஓனர் தானே இது அப்படின்னு யோசிச்சுன்னு நாங்கள் முடிஞ்சோ நின்று தான், கஸ்டமர் வரலன்னா உட்காருவோம். அன்றைக்கி சாயந்தரமாக அவருடைய 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 10 வயசு பையன் வந்தான். இவர் ஒன்றும் கடையில் அவனதே நீ கல்லால் உட்கார்றா, நான் போயிட்டு வரேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அந்த பையன் எங்களை பார்த்து அப்படியே சிரித்தான். என்னக்கா என்னன்னா ஸ்டூல் இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னா. தம்பி எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா, இவ்வளோ நாளில் வந்து நான் உட்காரத்துக்கே திட்டுவார் அவர், இது என்னடா ஸ்டூல் போட்டிருக்கு அப்படின்னா. அக்கா நேற்று நீங்கள் 2 பேரும் வரல இல்லை, இவர் தான் பாவம் ஃபுல்லாக நின்று வியாபாரம் பார்த்தாரு, ராத்திரி வந்துட்டு எனக்கு கால் வலின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட எண்ணெய் போட்டு விட சொல்கிறாரு, சுத்தனில் ஒத்தரம் கொடுக்க சொல்கிறாரு, அப்புறம் ஏதோ தைலெல்லாம் போட்டு தேய்ச்சிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ப்பா உங்களுக்கு ஒரு நாள் இன்னைக்கே கால் வலிக்குது, இந்த அக்காவும் அண்ணனும் வருஷம் முழுக்க நிற்கிறாங்களேப்பான்னு. அதான் அப்படின்னா. ஆஹா, இந்த 10 வயசு பையனுடைய புண்ணியத்தில் நமக்கு வந்து ஸ்டூல் கட்சிச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருந்தோம். அடுத்து இன்னொரு நாள் காலையில் ஏதோ வேலை வச்சார். சித்தப்பா ஹார்ட் பேஷண்ட், அவர் வந்து அடிக்கடி அவருக்கு அந்த நெஞ்சு வலி வந்துடும், வேலைக்கு போக மாட்டார். அன்றைக்கி அது மாதிரி தான் வேலைக்கு போகல. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இது போய் என் மேனேஜரை கொடுத்துரு அப்படின்னார். சரி நான் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு கிளம்புனேன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வந்த உடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பார்த்தா அக்கா நின்று இருக்காங்க. அக்கா என்னக்கா ஸ்டாப்பிங்கில் நிற்கிறீங்க, பஸ்ஸே வரல குமரா, கொஞ்சம் எனக்கு வந்து கடையில் விட்டுறியா, இப்போயே 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நான் காலைல 9க்கு போனால் நைட்டு 9 மணி தான் வரணும், இப்போயே 9:25 ஆயிடுச்சு, லேட்டானா ஓனர் திட்டுவார், கொஞ்சம் எனக்கு கூட்டின்னு போய் விட்டுடு அப்படின்னாரு. கரெக்டாக நான் வண்டி எடுக்கிறேன், செல்ஃபோனில் கூப்பிட்றாரு சித்தப்பா. டேய் எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. சித்தப்பா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், பஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்கேன், அக்காவுக்கு பஸ் வரல, நான் கூட்டின்னு போய் விட்டுட்டு நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். ஏன்டா 10 மணிக்குள்ளே லெட்டர் கொண்டு போய் கொடுக்கணும், ஃபேக்ட்ரி இருக்கிறது இந்த பக்கம், உங்கள் அக்கா கடை இருக்கிறது அந்த பக்கம், எத்தனை மணிக்கு நீ போய் சேர போகிற, நீ அவன் நண்டு போக சொல்லு, நீ போய் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டு சீக்கிரம் வேலைக்கு போ, உனக்கும் டைம் ஆகிடுச்சுன்னா திட்டுவான் அவன் அப்படின்னாரு. அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சரிடா நான் நண்டே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீடு நடக்க ஆரம்பிச்சு. அக்கா சாரிக்கான்றான், அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை, அவங்க கிளம்பி போய் என்னன்ட்டாங்க.
ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி போய் ஃபேக்ட்ரி போய் கொடுத்துட்டு வண்டி கொண்டாந்து விட்டுட்டு அவசர அவசரமாக ஓட்டமாக நான் கடைக்கு போய் சேர்ந்துட்டேன். உனக்கு முன்னாடியே சித்தப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார், அது தம்பி லேட்டாக வருவான்னால அவர் ஒன்றும் சொல்ல. அவ்வளோதான். அன்றைக்கே அக்கா பொறுமையாக தான், டேய் நமக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டத்தில் இந்த வீட்டில் வசிக்கணும், நமக்கு 30,000 வருது, எங்கன்னா போயிருக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம பாட்டி வந்து அங்கே முதியோர் இல்லத்தில் இருக்காங்கல்ல, போய் அந்த மேனேஜர் லாவண்யா மேடம் பார்க்கலாம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மளை எப்படியா சேர்த்துக்குவாங்கடா அங்கே அப்படின்னு. சரி நான் அன்றைக்கி 9 மணிக்கு கடையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போனோம். போனோன்னா லாவண்யா என்ன பிள்ளைங்களா என்னத்துக்கு வரீங்க அப்படின்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அப்பப்போ வந்து சித்தப்பா என்னை கூப்பிட்டு போவார் எங்கள் 2 பேரையும் பாட்டி பார்க்கறதுக்கு. பாட்டி எங்களை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சின்னு அழுவாங்க. அல்பாயுசில் என் பெரிய மகனை இழந்துட்டேன்னு அழுவாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். அதனால் அந்த அம்மா எங்களுக்கு நல்லா தெரியும். மேனேஜர் மேடம்னா என்ன தம்பிங்களானுங்க. அப்புறம் நான் இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க சிரித்தாங்க. உங்கள் சித்தப்பாவுடைய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியுது, அவர் அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்கள் பாட்டி ஃப்ரீயாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, அவங்களுக்கு மாசானா அவங்க செலவுக்கு மீறின ஒரு பணத்தை அவர் கொடுத்துட்றாரு, எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். ஏன் உங்களுக்கு சாப்பாடு போகிறது இல்லையா, துணிமணி வாங்கி தரது இல்லையா அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு மரியாதை இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு என்னது, அக்காவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆச்சுன்னா போயிட போகிறாவ, நீ கொஞ்ச நாள் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற, எதுக்கு அது? இல்லைம்மா நாங்கள் வந்துடுறோம், தாராளமாக வாங்க, நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை, உங்கள் வருமானத்தை நீங்கள் சேர்த்து வச்சுங்க அப்படின்ட்டாங்க. சரி 2 பேரும் கிளம்பிட்டோம். காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்து நாங்களும் ரெடி ஆகிட்டோம். சமையல்லாம் பண்ணி சித்தப்பாக்கு டேபிள் மேலே வச்சோம். எங்களுக்கு எதுவுமே சமைச்சிக்கல. சித்தப்பா என்ன அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டிங்கன்னாங்க. உடனே அக்கா சொன்னான், சித்தப்பா நாங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு போய் தங்கிட போகிறோம். ஏன் அப்படின்னாரு. இல்லை சித்தப்பா எங்களுக்கு இங்கே மரியாதையே இல்லை, இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவனை எத்தனை முறை குமரன்னு கூப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்கள், டைன் தானே கூப்பிட்றீங்க, என்னை கூட நீங்கள் சாந்தினே கூப்பிடல, ஏம்மா வாம்மா போம்மா இப்படி தான் கூப்பிட்டுக்கிறீங்க, எங்களுக்கு மரியாதை இல்லை அதில் இருக்க முடியல சித்தப்பா, இவ்வளோ நாள் நீங்கள் வளர்த்ததுக்கு நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்னா. அவருக்கு சரி சரி இதை ஒரு நிமிஷம் இருந்துட்டு உள்ளே போனார். போயிட்டு ஒரு 2 பாஸ்புக்கும் ஒரு பத்திரமும் இதை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்து வந்து 2 பேர்ட்டையும் அந்த பாஸ்புக் கொடுத்தார். நீங்கள் 2 பேர் பேரில் பாஸ்புக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து மாதம் 1000 2 பேரில் போட்டுருந்தேன், உங்களுடைய வருமானத்தையும் இதிலே தான் நான் போட்டு வச்சுருக்கேன், நான் மாதம் உங்களுக்கு 1000 கொடுத்ததெல்லாம் என் காசு தான், உங்கள் சம்பளத்தெல்லாம் அப்படி அப்படியே தான் நான் இதில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், வர வர அந்த காசை எப்படி போட்டு அதையும் மாற்றி வச்சுருக்கேன், 2 பேருக்கு இப்போ 10 லட்ச ரூபா இருக்குது, சாந்திமா இது உங்கள் கல்யாணத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ, குமரன் உன் எதிர்காலத்துக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தார். கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை காட்டினார். எனக்கு பிள்ளைங்க யாரும் இல்லை, வேறு எந்த சொந்தமும் கிடையாது, இருந்த ஒரு அண்ணனும் இறந்துட்டார், அதனால் இந்த வீடு வந்து உங்கள் 2 பேர் பேர்லையும் உயில் எழுதி வச்சுருக்கேன், நான் இறந்த அப்புறம் நீங்கள் அதை உபயோகிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் நான் ஹார்ட் பேஷண்ட், எப்போ இறந்துருவேன்னு சொல்ல முடியாது, பீரோவில் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன், நான் இறந்துட்டுனா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து என்னையாவது நல்லா அடக்கம் பண்ணிவிடுங்க, அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து அந்த செலவுக்கு உபயோகிச்சுக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது? 2 பேரும் அப்படியே அழுது அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம். அதான் எங்கள் வீடு ஆயிடுச்சு அது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும்,